உண்ணாவிரதம் ஃபாஸ்டிங் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, தொடர் உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கிற டெட் செல்லை எல்லாத்தையும் நம்ம செல்லு சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல புது செல்லை வளர வைக்கும். மூளையில் பிரச்சனை ஏற்பட்டு உண்ணாவிரதம் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த இடத்துல புது செல்கள் வளரும் அப்படின்றத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் டிமென்சியா, அல்சீமர் டிசீஸ் இவங்க எல்லாத்துக்கும் ஃபாஸ்டிங் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டெட் செல் சாப்பிட்டுட்டு புது செல் வளரணும்னா நம்ம உடம்புல பிளாஸ்மா இன்சுலின் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அளவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும், தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி டெட் செல் செத்துட்டு புது செல் வளர்றதா ஆட்டோஃபேஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்டோஃபேஜி நடக்கணும்னா நம்ம உடம்புல கிளைக்கோஜனும் தேவைப்படும். கிளைக்கோஜன் சுரக்கணும்னா நமக்கு ஒரே கண்டிஷன், பிளாஸ்மா இன்சுலின் அளவுகள் ரொம்ப கம்மியாக இருக்கணும். பிளாஸ்மா இன்சுலின் அளவுகள் கம்மியாக இருக்கணும்னா தொடர் உண்ணாவிரதம் இருக்கணும். ராத்திரி சாப்பிட்டுட்டு படிக்கிறோம் அப்படின்னா 4 மணி நேரம் கழித்து நமக்கு கொழுப்பு எரிய ஆரம்பிக்குது. இதே அப்படியே தொடர்ந்து அந்த உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது நம்ம என்ன வேலை செஞ்சாலும் நம்ம உடம்பு தொடர்ந்து நம்ம உடம்புல சேமிக்க வைக்கப்பட்ட கலோரிஸ், கொழுப்பு எல்லாத்தையும் எரிக்க ஆரம்பிக்குது. அதனால் உண்ணாவிரதம் குறைஞ்சது வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாளாவது இருக்கிறது நல்லது. உண்ணாவிரதம் அப்படின்றது மினிமம் 24 மணி நேரமாவது இருக்க வேண்டும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க.